அனைவருக்கும் வணக்கம். பாவ்பாஜி மும்பையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு. அது ரொம்ப சுவையாக இருக்கும். பாவ் அப்படிங்கிறது ஒரு வகையான பன். அது எல்லா பேக்கரிஸ்லையுமே உங்களுக்கு அது கிடைக்கும். பாஜிங்கிறது இந்த பன்னை தொட்டு சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிற ஒரு கறி. இந்த வீடியோவில் பாவ்பாஜி ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். எல்லாருமே கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு நறுக்கின உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸா கூட இருக்கலாம். ஒரு கப்பு நறுக்கின கேரட்ஸ் போட்டுக்கோங்க. அரை கப்பு பட்டாணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குக்கரை ஸ்டவ்ல வச்சு 2 விசில் மட்டும் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பொடியா நறுக்கின வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பொடியா நறுக்கின தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த குக்கர்லேருந்து ப்ரெஷர் வெளியில வந்துச்சு. இந்த காய்கறியெல்லாம் இப்போ நல்லா மசிச்சுக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க. ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கோங்க. நறுக்கின வெங்காயத்தை இப்போ அதில் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. திரும்ப நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் பொன்னிறமா வர அளவுக்கு வதக்குங்க. இப்ப நறுக்கின தக்காளியை அதுல போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த தக்காளியிலிருந்து தண்ணிலாம் வெளியில வருது. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி குழன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு இப்படி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்ப 2 ஸ்பூன் ஃபுல்லா பாவ்பாஜி மசாலா போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் கூட இதுல போட்டுக்கலாம். இப்ப அந்த காய்கறி கலவையை இதுல கொட்டுங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் இதுல ஊத்திக்கோங்க. அஞ்சு நிமிஷம் இந்த பாஜி நல்லா திக் ஆகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. அப்புறம் ஸ்டவ்வை அணைச்சிருங்க. இப்போ கொஞ்சம் எலுமிச்சை சாறை அதில் ஊற்றிக்கோங்க. பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க.
பாஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன்ல வெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இந்த பாவ் பண்ண அந்த பேன் மேல வச்சு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இந்த பாவ் பாஜியை பொடியாக நறுக்கின வெங்காயம், லெமன் பீசஸ் வச்சு பரிமாறுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.